வணக்கம், என் பேர் ஷாம்லா தேவி. நான் வந்து இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இவங்க என்னோட ஹஸ்பண்ட். இவங்க வந்து ஸ்கியூபா டைவிங் அண்ட் மரைன் ஈகாலஜிஸ்டாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போறோம், ஏன் பண்றோம், பேசுறோம், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியா இருக்கிறது நம்ம அது நல்லா இருக்கும் இங்க. மற்றபடி பசங்க எஜுகேஷன், பசங்க நம்ம வளர்றத பார்க்கலாம், அது முக்கியமா In my class is speaking English. English, sir. சரி சரி சரி. அரபி எல்லாம் இருக்குமா? Yeah. அரபி இருக்கு. அரபி இஸ் ஒன் சப்ஜெக்ட் ஒன்று தான், அது மட்டும் தான். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் மட்டும் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆமா. இங்க நம்மளுடைய தமிழ் உறவுகள் ஒவ்வொருவருக்குள்ள சார்ந்து வாழ்ற மாதிரி இருக்கா அந்த சூழ்நிலை இருக்கா? எல்லாம் உதவி பண்றாங்களா? எல்லாம் பேசுவாங்களா? கோயில் குளங்கள், நம்ம உறவினர்கள், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, ஒரு ஃபெஸ்டிவல், அது மிஸ் பண்ணுவோம். ஒரு கெட்டதும் அந்த நிகழ்ச்சியும் நம்ம டக்குன்னு ஒரு போக முடியாது. இது இங்க நான் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி இங்க நல்லா இருக்கும். லேடிஸோட சேஃப்டி நல்லா இருக்கும், குழந்தைங்க சேஃப்டி அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். I study in 3rd grade from ICSK. பசங்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நம்ம நேரடியா பாக்குறதும் அப்பா சொல்லி கொடுக்கறது அந்த கலாச்சாரம் தெரியும் குழந்தைகளுக்கு. நீங்க அது மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பதான் நம்மளோட தாய் நாட்டை பத்தியும் நம்ம உறவுகளை பத்தியும் ரொம்ப ஒரு அருமை அப்ப தெரிஞ்சிச்சு. ஆமா, அப்பதான் ரொம்ப தெரிஞ்சிச்சு. இது போதும்பா, வெளிநாட்டு வாழ்க்கை, நம்ம குடும்பத்தோட நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம பிள்ளைகளை கூட்டு போயிட்டு அங்க வாழலான்னு ஒரு ஐடியா எப்பாவது தோணி இருக்கு அவங்களுக்கு? ஒரு ஆள் ஒர்க் பண்ணி நமக்கு அது முடியாது. 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் நமக்கு சேலரி நம்ம இங்க சதவீ பண்றதுக்கும் மற்றது ஊருக்கு நமக்கு பண்றதுக்கும் வசதியா இருக்கும். நீங்க கூட்டு வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க, ஒர்க் பண்ற மாதிரி வாங்க. நம்மளுடைய பாரம்பரிய நம்மளுடைய பழமை வாய்ந்த மொழியில நம்ம தமிழ் விதம் அப்படிதானே, அதை நல்லா பண்ணுவாங்க. தேங்க்யூ. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பதில் சொல்லுங்க வலையொலிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பதில் சொல்லுங்க வலையொலியின் சிறப்பு விருந்தினராக நாம் பார்க்க இருப்பவர்கள் ஒரு மதிப்பிற்குரிய நம்முடைய சகோதரர் தினேஷ் அவர்களுடைய குடும்பம். அவர்கள் வந்து கடல் கடந்து இங்கு வந்தாலும் இங்க குடும்பத்துடன் எப்படி இருக்காங்க, அந்த குடும்பம் இங்கெல்லாம் எப்படி ரன் பண்றாங்க, எவ்வளவு சிக்கல்கள்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம வெளிப்படையா அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். தம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்களேன். வணக்கம், என் பேர் ஷாம்லா தேவி. நான் வந்து இங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். இவங்க என்னோட ஹஸ்பண்ட். இவங்க வந்து ஸ்கியூபா டைவிங் அண்ட் மரைன் ஈகாலஜிஸ்டா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க என்னோட பெரிய பையன் ஸ்ரீவத்சன் 7th படிக்கிறாரு. சே ஹாய்மா. இவங்க வந்து விஷ்ணுதேவ், இவர் வந்து இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. சே ஹாய் விஷ்ணு. நீங்க வெளிநாடு இங்க வந்து அண்ணன் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 years ஆச்சு. 14 வருஷம். ஃபேமிலியா வந்தது வந்து ஒரு 10 years இருக்கும். சரி 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 சரி. இப்போ வந்து நீங்க வந்து 10 ஆண்டுகள் இங்க வெளிநாட்டு வாழ்க்கை குடும்பத்தோட வாழ்றீங்க. இப்போ நம்ம நாட்டுக்கும் இங்க வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன காரியங்க பாக்குறீங்க? நம்ம நாடுன்னா நான் மிஸ் பண்றது என்னன்னா, அந்த வெளியில நம்ம போறது வர்றது, அந்த ஒரு கிரீனிஷ் வியூ இருக்கும், நல்ல காத்து சுவாசிப்போம், ஒரு 4 பேரை நல்லா நம்ம தமிழ் நாட்டு மக்கள்ல தமிழ்ல பேசினா போதும். அந்த மாதிரி இங்க நான் மிஸ் பண்றது தமிழ்நாட்டுலன்னா இது. அப்புறம் கோயில் குளங்கள், நம்ம உறவினர்கள், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, ஒரு ஃபெஸ்டிவல், அது மிஸ் பண்ணுவோம். ஒரு கெட்டதும் அந்த நிகழ்ச்சியும் நம்ம டக்குன்னு ஒரு போக முடியாது. இது இங்க நான் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி இங்க நல்லா இருக்கும். லேடிஸோட சேஃப்டி நல்லா இருக்கும், குழந்தைங்க சேஃப்டி அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூலுக்குலாம் தைரியமா பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம இருக்கலாம், யாரும் வந்து இது பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து ஈஸி அசசபிளா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோமா, ஒரு டாக்ஸி டக்குன்னு பிடிச்சோமா டப்புன்னு போயிட்டு வந்துடலாம், அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, சேஃப்டி இங்க ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா சொல்றது மாதிரி, அதாவது நம்மளுடைய அந்த வழிபாட்டு தலங்கள்ல போய் நம்ம வழிபட முடியல. செவ்வாய் வெள்ளின்னா நம்ம வீட்லயே சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், அங்க போய் எல்லாம் நம்ம உறவுகள்லாம் வருவாங்க, அவங்கள பார்ப்போம். இது மாதிரிலாம் இருக்கு.
இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம எல்லாரும் ஒரு கெட் டுகெதரா இருக்கிறது தானே, அப்பதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படி நம்மளுக்கு எப்படி அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் இங்க நல்லா மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த சேஃப்டி இங்க வந்து தண்டனைகள் அதிகமா இருக்கனால ரொம்ப குற்றங்கள் குறைவா இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் தண்டனைகள் அதிகப்படுத்தினா குற்றங்கள் குறையும், விரைவில் மாற்றங்கள் வரும். ஆட்சி மாற்றம் இருக்கு, அதே மாதிரி இதுவும் மாற்றம் இருக்கும். சரி சரி சரி, சிறப்பு சிறப்பு தான். இப்போ அண்ணா நீங்க வெளிநாடு இப்ப வந்தீங்கல்ல, இப்ப வரும்போது நீங்க ஆரம்ப கட்ட காலங்கள்ல ஒரு 4 வருடம் தனிமையில வாழ்ந்திருக்கீங்க, குடும்பத்தை அங்க ஊர்ல வச்சுட்டு இங்க வந்து இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு 2 பேருக்கு என்ன டிஃபரெண்ட்? இல்ல நமக்கு ஒர்க் போறோம், ஏன் பண்றோம், பேசுறோம், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியா இருக்கிறது நம்ம அது நல்லா இருக்கும் இங்க. மத்தபடி பசங்க எஜுகேஷன், பசங்க நம்ம வளர்றத பார்க்கலாம், அது முக்கியமா வளர்றத நம்ம பார்க்கணும். பினான்சியல் மட்டுமே நமக்கு கிடையாது இல்ல, ஒரு ஃபேமிலியா நம்ம இருக்கிறப்ப அது ஒரு நமக்கு நல்லா இருக்கும். அது பசங்களுக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும், அந்த ஒரு பாசங்கள் இருக்கும் அப்படின்னு நமக்கு இங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது வந்து நிறைய பேர் நம்ம குழந்தைய கூட்டிட்டு போவோம் ஒரு கடைக்கு அப்படி சொல்லிட்டு அந்த இதுல ஒரு கோயிலுக்கு கூட்டு போவோம், ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போவோம், அந்த இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாங்க இங்க. அதை நீங்க அந்த 4 ஒரு காலங்கள்ல ரொம்ப மிஸ் பண்ணதுனால கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பாங்க. 4 இயர்ஸ் வந்து ஊருக்கு போவாங்க வருவாங்க, அது ஒரு ஸ்டெபிளா கிடையாது. அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டா நம்ம உள்ள நம்ம அதுக்கப்புறம் இங்க வந்தது ஃபுல்லா செட்டில் ஆனது பசங்களை கூப்பிட்டு. தம்பி எத்தனாவது படிக்கிறீங்க? I'm 7th standard. 7th ஸ்டாண்டர்டு. சரி சரி சரி. எந்த ஸ்கூலு இங்க? I've been at Carmel School. சரி சரி. இப்ப இங்க உள்ள நண்பர்கள்லாம் என்ன மொழியில பேசுவாங்க? நீங்க என்ன மொழியில பேசுவீங்க அவங்ககிட்ட, உங்க கிளாஸ்ல உள்ள பசங்க கிட்ட? My class is speaking English. English தான். சரி சரி சரி. அரபி எல்லாம் இருக்குமா? Yeah. அரபி இருக்கு. அரபி இஸ் ஒன் சப்ஜெக்ட் ஒன்று தான், அது மட்டும் தான். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் மட்டும் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆமா, எல்லாமே சவுத் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஆங்கிலம் தான் அதிகமா, இங்கிலீஷ் தான். Yes. தம்பி நீங்க? I study in 3rd grade from ICSK. சிறப்பு சிறப்பு. அப்ப நீங்களும் ஆங்கில வழி தான், இங்கிலீஷ் தான் என்னப்பா? இங்கிலீஷ் தான். அப்ப உங்களுடைய அந்த கிளாஸ்ல உள்ள பசங்களும் இங்கிலீஷ் தான் பேசுவீங்க என்ன? சரி சரி சிறப்பு. அக்கா இப்ப என்னன்னா இப்ப 2 பேருமே வந்து ஆங்கில வழி தான் இங்க படிக்கிறாங்க. ஆங்கிலம் தான் நம்ம இங்க அங்க பேசுறதே அங்கேதான், ஸ்கூல்ல பேசுறது படிக்கிறது எல்லாம் ஆங்கிலம். அப்படி இருக்கையில நம்மளுடைய தமிழை வந்து இவங்களுக்கு எப்படி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது எப்படி? நம்ம தமிழ் வந்து வீட்டுல தமிழ்ல தான் பேசுறது. இப்ப மோஸ்ட்லி பசங்க இப்ப தமிழ்ல ரிப்ளை பண்றதுக்கு கத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இப்ப நம்ம இங்கிலீஷ் தான் பேசணும், ஆனா இப்ப அப்புறம் நம்ம இங்க வந்து இப்ப ஒரு தமிழ் கிளாஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நந்தவனம்னு உங்களுக்கு தெரியும், ரவி சாரும் தேவி அக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த செப்டம்பர்ல இருந்து இவங்களை கிளாஸ் அனுப்பலாம்னு இருக்கோம், தமிழ் சிறப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு தனியா. இப்ப ஆல்ரெடி இவங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இந்த தமிழ் வந்து சொல்லி கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப தனியா அவங்க போனாங்கன்னா அந்த நந்தவனத்துல நாங்க இப்ப ஜாயின் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த மாதிரி இங்க வந்து நந்தவனம் அமைப்பு வந்து தமிழ் வகுப்பு எடுக்கிறாங்க. சிறப்பு சிறப்பு. ஆனா இப்ப வந்து பசங்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நம்ம நேரடியா பாக்குறதும் அப்பா சொல்லி கொடுக்கறது அந்த கலாச்சாரம் தெரியும் குழந்தைகளுக்கு. நீங்க அது மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னை விட வைஃப் நல்லா பண்ணுவாங்க. தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல் நம்ம பண்றது இங்க. அப்புறம் இன்னைக்கு கூட ஆடி வெள்ளி. ஆமா, நான் இப்ப அத வந்த உடனே எனக்கு வந்து வடை பாயாசம் எல்லாம் கொடுத்தீங்க. நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான பண்டிகை எல்லாத்தையும் நான் இங்க வந்து நம்ம ஊர்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி செஞ்சிருவேன். பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துருவேன். நம்ம இது என்ன பண்டிகை நம்ம செய்யறோம், அந்த பண்டிகை எதுக்காக இதை கொண்டாடுறோம், அதையுமே மோஸ்ட்லி சொல்லி கொடுத்தே நாங்க